இல்ல. ஏன்னு சொன்னா என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து, எதிர்கால திட்டத்தை குறித்து என்ன தவிர வேற யாருக்குமே அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதானே? அதிகபட்சம் மனைவி, அதிகபட்சம் அப்பா அம்மா. உலகம் கொடுக்கிற ஆலோசனைக்கும் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆமென். பாருங்க, யாரையுமே உலகத்துல கூட அவர்கிட்ட போன நல்ல ஆலோசனை கொடுப்பாருங்க. நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார். நான் கூட வாலிப வயதுல, சின்ன வயதுல, ஒரு 17-18 வயசுல என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கம், ஒரு பெரிய திட்டம் எதுவுமே இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும்? பலதரப்பட்ட வாலிப வயதுல பலதரப்பட்ட சிந்தனைகளுக்குள்ள நான் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாமா என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர், அவர் என்னோட ஒரு 10 வயசு பெரியவர் தான், ஒரு நண்பர் அல்லது ஒரு வெல்விஷர்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆலோசனை கொடுத்து அவர் சொன்னார், வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு 3 திட்டத்தை போடணும் எப்பொழுதும். 3 திட்டம். திட்டம் ஏ, திட்டம் பி, திட்டம் சி. அப்ப ஏவை எடுத்து நீ ஆரம்பிப்பா, அது தோத்துச்சுன்னா கவலைப்படாத, பின்னு ஒன்று இருக்குது. பியை நீங்க எடுத்து ஆரம்பி. பி ஒரு வேளை உன்னை கை விட்டா கூட சி இருக்கிறான், சி உன்னை பார்த்துக்குவாரு. நான் கேட்டேன், சியும் கை விட்டுட்டா மறுபடியும் ஏவிலேருந்து வா. எப்படிங்களா? ஏலேருந்து வரணும். அப்போ ஏ விட்டா பி, பி விட்டா சி, சி விட்டா மறுபடியும் ஏ. ஆனால் எனக்கு ஏவிலேயே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆமீன். அதனால நான் அவர் ஆலோசனை கர்த்தர்ன்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையிலும் நான் போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறேன். இடத்துல அவரும் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு அவரும் இல்லை. ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார், அது நன்மையாக முடிந்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் எத்தனையோ பேர் கொடுத்த ஆலோசனை நமக்கு தீமையா அது முடிஞ்சிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆலோசனைக்காக ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. யாராவது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டா போதும், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற்றத்துக்குள்ள வந்துடுவேன் என்று சொல்லி ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறபடினால ஆலோசனைகள் இன்னைக்கு மலிந்து விட்டது, அல்லது பிசாசினால அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கையை பறித்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஆலோசனை உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நமக்கு சரியான ஒரு ஞானம் இருக்கணும். நீங்க கண்டவங்க கொடுக்குற ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னா நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்துட்டு மற்றவங்க வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக நீங்க ஓடிக்கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களை ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபர் யார் என்பதை நீங்க அறிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை தான் கொடுக்கும் என்கின்ற ஒரு சரியான தீர்மானமும் வெளிப்பாடும் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த கொடுக்கிறவருடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதையில எத்தனை ஆலோசனைகளை கேட்டு நீங்க நடந்து இருக்கிறீங்க? எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் ஆயிடுச்சா? எல்லா ஆலோசனையும் நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறதா? இல்ல. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு நபராக அவர் இருக்கிறார். அப்ப ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபர் யாரு, எப்படிப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு என்ன தெரியும், என்னுடைய வாழ்க்கையை குறித்த என்ன நோக்கத்தை அவர் வச்சு நிற்கிறாரு, என்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்தெல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுக்க போகிற அந்த நபருக்கு தெரிந்தாதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சரியான ஆலோசனை அவரால் கொடுக்க முடியும். எந்த மனுஷனும் ஒருவேளை நம்முடைய கடந்த காலம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்முடைய நிகழ்காலம் தெரியும். நான் போய் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும்போது இதன் ரெண்டு அடிப்படையில தான் அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா என்னுடைய எதிர்காலம்னு ஒன்று ஒரு பறந்து இருக்குதுல்ல, அது குறித்து மனுஷனுக்கு சரியான ஒரு ஞானம் இல்லாம இருக்கிறபடினால ஏதோ தற்காலிகமா அந்த சூழ்நிலைக்கு காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு ஆலோசனையை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சுறாங்க. ஏன்னு சொன்னா என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து, எதிர்கால திட்டத்தை குறித்து என்ன தவிர வேற யாருக்குமே அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதானே? அதிகபட்சம் மனைவி, அதிகபட்சம் அப்பா அம்மா, அதிகபட்ச பிள்ளைகளை தவிர வேற யாருக்கும் உங்களுடைய எதிர்காலத்து மேல கவலை இருக்கிறது அப்படின்னு சொன்னா வெளியிலேருந்து வருகிற எந்த ஒரு ஆலோசனையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்காது.